ஹாய்ங்க. இன்றைக்கி என்ன லெசன்னா 6th செகண்ட் டேர்மில் 2ஆம் இயல் கண்மணியை கண்ணுறங்கு. எப்பவும் போல் நுழைவு முன்னில் நம்ம எப்போவுமே பார்க்கணும். கண்டிப்பாக அந்த ஒரு இதை ரீட் பண்ணிட்டு போங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாடல்களை பற்றி. பாடல் வந்து நமக்கு இந்த மனசுக்கு வந்து ரொம்ப அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுக்குது. பாடலை வந்து நம்ம பாடினாலும் சரி கேட்டாலும் சரி நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது நம்ம புக்கில் எழுதாத எஸ்ஸே எல்லாமே தமிழில் இருக்குது. வெறும் புக்கில் இருக்க பாடல்கள் மட்டும் இல்லை, அதை தாண்டி நிறைய பாடல்கள் இருக்குது. தமிழரோட பண்பாட்டில் வந்து அவங்க பிறந்ததுலேருந்து இறக்குறது வரைக்கும் எல்லா நிகழ்ச்சியிலையுமே வந்துட்டு சூழ்நிலைக்கேற்ப பாடல்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாட்டுப்புற பாடல்கள் எல்லாமே தமிழர்களோட வாழ்க்கையை வந்துட்டு அப்படியே படம் பிடிச்சு காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் என்னென்னா, நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டு சேர்த்து பார்ப்போற்ற வந்தாயோ. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழுங்கிற சோலையிலேருந்து பூ எடுத்து இசையோடு பாடி பார் என்றால் உலகம், இந்த உலகம் போற்ற வந்தாயோ அப்படின்னு ஒரு தாய் வந்து அவங்களோட குழந்தையை தாளாட்டுற மாதிரியான பாடல் தான் இது. இந்த பாடல் என்னென்னா, வேந்தர்கள் நமக்கு தெரியும்ல, சேரர்கள், சோழர், பாண்டியர், அந்த வேந்தரையுமே சிறப்பித்து தன்னோட குழந்தையை வந்துட்டு தாளாட்டுற மாதிரியான ஒரு பாடல். அடுத்து என்னென்னா, தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்துதித்த சேர நாட்டு முத்தேனோ. இழைத்து அப்படின்னா பதித்து, அதாவது தங்கம் இருக்குல்ல, அந்த தந்தத்திலேயே தொட்டில் கட்டணுமா. அந்த தொட்டிலில் தங்க பூ இருக்குல்ல, அந்த பூ வந்துட்டு தங்கத்தில் பதிச்சிருக்கணுமா. அதான் இழைத்துனா பதித்து. அந்த தங்கத்தில் பூ வந்து அந்த தொட்டிலில் பதிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி செல்லமாய் வந்து உறங்கு, செல்லமாய் வந்தது சேர நாட்டு முத்தேனோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னென்னா, வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ. அதாவது என்ன, வந்தவங்க எல்லாரையுமே வந்துட்டு இன்முகத்தோட சந்தோஷமாக கூப்பிட்டு அவங்கள வரவேற்று அறுசுவை உணவு வைத்து அவங்கள வந்துட்டு சந்தோஷப்படுத்தி பார்க்குற ஒரு சோழ நாட்டு முக்கணியோ அப்படின்னு வந்துட்டு அந்த தாய் வந்துட்டு தன்னோட பிள்ளையை வந்துட்டு தாளாட்டுறாங்க. அடுத்து என்னென்னா, குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசி போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ. இங்கே என்ன சொல்லியிருக்காங்களா பாண்டிய நாட்டை பற்றி, குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களோட பசியை போக்கின பாண்டிய நாட்டின் முத்தமிழோ நீதானா அப்படின்னு வந்துட்டு அவங்க தாய் வந்துட்டு குழந்தைய தாளாட்டி கண்மணியே கண்ணே கண்ணை மூடி உறங்கு தூங்கு அப்படின்னு வந்துட்டு தாளாட்டுறாங்க. இந்த பாடலில் அடுத்து என்ன பொருள், இவ்வளோதாங்க பார்த்துட்டோம். சொல்லும் பொருள், நந்தவனம்னா பூஞ்சோலை, பார் என்றால் உலகம், பண்ணென்றால் இசை, இழைத்துனா பதித்து. இதில் வந்து தொகைச்சொற்கள் இருக்குது பாருங்கள். இது எல்லாத்துலேயும் வந்து சேர நாட்டு முத்தைனோ, சோழ நாட்டு முக்கணியோ, பாண்டி நாட்டு முத்தமிழோ, இதெல்லாமே வந்து தொகைச்சொற்கள். முத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். முக்கணி அப்படின்னா மாப்பழா வாழை, இது நமக்கு தெரியும். முத்தமிழ் அப்படின்னாலும் இயல், இசை, நாடகம். இதில் இன்னொரு தொகைச்சொற்கள் மூவேந்தர்களை பற்றி இருக்கா. மூவேந்தர்னா யார்? சேரர், சோழர், பாண்டியர். இதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. பாடலின் பொருள் நம்ம பார்த்துட்டோம், அந்த பாட்டிலையே பார்த்துட்டோம். அடுத்து என்னென்னா, நூல்வழி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தாலாட்டுங்கிறது ஒரு வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. வாய்மொழி இலக்கியங்கள் அப்படின்னா என்னென்னா, வாயாலேயே வந்துட்டு சொல்லி சொல்லி இன்னொருத்தவங்க கேட்குறது. இப்போ வந்துட்டு நம்ம அம்மா சொல்கிறத வந்துட்டு அவங்க எழுதிலாம் கொடுக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு சொன்னது நமக்கு மனப்பாடமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இந்த வாய்மொழி இலக்கியங்கள் எல்லாத்துக்குமே ஆசிரியர்கள் அப்படின்னு இல்லை, எல்லாமே தாலாட்டு, எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று ஒப்பாரி, இதெல்லாமே வாய்மொழி இலக்கியம். முன்னோர்கள் வந்துட்டு அடுத்து அவங்க ஜென்ரேஷனுக்கு, அவங்க பிள்ளைக்கு அப்படியே அடுத்த இந்த ஜென்ரேஷனுக்கு இப்படி கடந்து வர்றதா இந்த வாய்மொழி இலக்கியங்கள். தாள் அப்படின்னா நாக்குன்னு பொருள். நாக்கு வந்து அசைச்சு பாடுறோம்ல, அதனால தான் இதுக்கு தாளாட்டு அப்படின்னு வந்து பெயர் பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தாள் ப்ளஸ் ஆட்டு. இந்த தாளாட்டு வந்து குழந்தையோட அழுகையை நிறுத்துறதுக்கும் சரி, தூங்க வைக்கிறதுக்கும் சரி, இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாளாட்டு. இதில் அடுத்து என்ன, சரியான விடையை தேர்ந்தெடுத்து பாட்டு இசைத்து, பாட்டு ப்ளஸ் இசைத்து, கண்ணுறங்கு, கண் ப்ளஸ் உறங்கு, வாழை இலை, வாழை இலை, வாழை ப்ளஸ் இலை, கை ப்ளஸ் அமர்த்தி, கையமர்த்தி, உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல். உதித்தன அப்படின்னா உதிக்கிறது, சூரியன் உதிக்கிறது. அதே அதற்கு எதிர்ச்சொல்னா என்ன வரும்? மறைந்த. அவ்வளோதாங்க. கண்மணியே கண்ணுறங்கு. இந்த பாடம் முடிஞ்சது. அடுத்த பாடத்தில் படிப்போம், சரிங்களா? நீங்கள் எப்போவுமே